Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 2 மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் போத் ஆஸ்பிரன்ஸ் கேன் யூஸ் தட் ஃபினான்ஸில் போட்டிருக்கேன் அண்ட் தென் அக்கௌண்ட்ஸு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த டாபிக்ஸ்லேருந்துலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டை நட்ஷெல்ல டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் எக்ஸாம்க்குன்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற அதோட மீனிங் டெஃபினேஷனு அதோட அப்ஜெக்டிவ்ஸு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கும்போது கஸ்டமர்ஸோட நீட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ன்றது. Identifying the needs of the customers and satisfying the needs of the customers. So ஒரு கம்பெனிக்கும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் there are various functional areas, right? ஸோ அதில் வந்து ஃபினான்ஸு ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங்கும் வந்து இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் அன் ஆர்கனைசேஷன். வித்தவுட் தட் நம்மளோட மார்க்கெட் ஷேரை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் முடியாது, இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது, காம்படிட்டர்ஸ் அந்த பொசிஷனை வித்ஸ்டாண்டும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக என்னது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனியில். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். அண்ட் தென் வந்து கஸ்டமர்ஸ் யாருன்றத ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு அந்த டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ப்ராடக்டை ரீச் பண்ணுறது, ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி அட்டைன் பண்ணுறது, என்னென்ன ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எல்லாமே என்னதுன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட மெயின் ரோல். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ரோல் தான். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கான மார்க்கெட்டிங் டெஃபினேஷனு அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்னென்னலாம் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸு, மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ்ஸு, மார்க்கெட்டிங் மிக்ஸு இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயர்லியராக வந்து நிறைய ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக என்ன கொடுத்தாங்கன்னா ப்ரொடக்ஷனை தான் மெயின் திங்காக வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அதனால ப்ரொடக்ஷன் கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ எவ்வளோ வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லார்ஜ் ஸ்கேல அப்படின்றத தான் பார்த்தாங்க. அதை வச்சு எப்படி வந்து எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலை அச்சீவ் பண்ணுறது, அதாவது காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷனை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்டாக எவால்வ் ஆச்சு. லேட்டரான் வந்து ப்ராடக்ட் கான்செப்டா, அதாவது ப்ராடக்ட்ன்றது இட் இன்க்ளூட்ஸ் தி டேஞ்சிபிள் அண்ட் தென் குவாலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணது ப்ராடக்ட் கான்செப்டில். அடுத்தது செல்லிங் கான்செப்ட். செல்லிங் கான்செப்ட்னா வந்து யூ வாண்ட் டு செல், அக்ரெசிவ் செல்லிங், யூ வாண்ட் டு செல் தி குட்ஸ் டு தி கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணிடணும், டிமாண்டை கிரியேட் பண்ணும், ப்ராடக்டை செல் பண்ணும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயமா இருந்தது. அடுத்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மார்க்கெட்டிங் கான்செப்டாக ஆச்சு. மார்க்கெட்டிங் கான்செப்ட்னா ஸோ கஸ்டமருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், என்ன தேவை, அதை எப்படி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணலாம் ப்ராடக்டை. ஸோ அவங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து மார்க்கெட்டிங் கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ செல்லிங் எஃபர்ட்ஸ் மட்டும் பத்தாது, அப்பார்ட் ஃப்ரம் தட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பில்டிங் கஸ்டமர் லாயல்ட்டி இது எல்லாமும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கன்சிடர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டல் கான்செப்ட். சொசைட்டல் கான்செப்ட்னா என்னன்னா கம்பெனி வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க எல்லாமே ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் சோஷியல் வெல்பீயிங்காக, கஸ்டமரோட நலனுக்காக, சொசைட்டியோட நலனுக்காக they need to do something அப்படின்றது தான் என்னன்னா சொசைட்டல் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் மார்க்கெட்டிங், அதாவது வந்து லைக் பொல்யூஷன் இல்லாமல், ரிசோர்ஸஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் சொசைட்டிக்காக வந்து they need to do அந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு
ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப கெமிக்கல் வேஸ்ட்டு டிஸ்சார்ஜ் இதனால் வந்து பொல்யூஷன் கிரியேட் ஆகாத அளவுக்கு கம்பெனிஸ் வந்து கன்சியூமரோட வெல்பீயிங்காகவும் பப்ளிக்கோட வெல்பீயிங்காகவும் செயல்படுறது சொசைட்டல் கான்செப்ட் கீழே வருது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி அப்ரோச் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சு, ஃபங்க்ஷனல் அப்ரோச், டிசிஷன் மேக்கிங் அப்ரோச், சிஸ்டம்ஸ் அப்ரோச், சோஷியல் அப்ரோச், ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இதெல்லாமே அப்ரோச்சஸ் கீழே வர்றது. கமோடிட்டி அப்ரோச்னா ப்ராடக்டை வந்து எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோம், ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் டில் தி கன்சப்ஷன், எப்படி அதோட மூமெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கறது கமோடிட்டி அப்ரோச். இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அப்படின்னா லைக் வந்து எப்படி என்னென்ன இன்டர்மீடியரிஸ் மூலமாக மிடில்மேன் மூலமாக நம்ம ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசர் கையிலேருந்து கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். ஃபங்க்ஷனல் அப்ரோச், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்ட்ஸு எப்படி அந்த ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து எப்படி அந்த இதை வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்றது ஃபங்க்ஷனல் அப்ரோச். நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் அப்ரோச். ஸோ வந்து நிறைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தே நீட் டு கன்சிடர். ரைட் ஃப்ரம் ப்ரொமோஷன் எப்படி பண்ண போகிறோம், ப்ராடக்டை வந்து எப்படி செல் பண்ண போகிறோம், மார்ஜின் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், மார்க்கெட் ஷேரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி கெயின் பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டெசிஷன் மேக்கிங் அப்ரோச்சில் கீழே வருது. நெக்ஸ்ட்டு சிஸ்டம்ஸ் அப்ரோச். சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டம்னா இட் ஹாஸ் காட் சம் இன்புட்ஸ் அண்ட் தென் அவுட்புட், ரைட்? ஸோ அதுதான் வந்து சிஸ்டம், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். இங்கே சிஸ்டம்ஸ் அப்ரோச்சில் செவரல் சப்சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இயங்குது அப்படின்னா அதில் நிறைய இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸால் அஃபெக்ட் ஆனது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து சிஸ்டம்ஸ் அப்ரோச். இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இதனால தான் வந்து என்னது ஒரு கம்பெனியும் அஃபெக்ட் ஆகிறது, அதோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் எவ்ரிதிங். ஸோ அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த சப்சிஸ்டம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது சிஸ்டம்ஸ் அப்ரோச்சு. நெக்ஸ்ட்டு சோஷியல் அப்ரோச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் வெல்ஃபேர், சோஷியல் வெல்பீயிங்காக ஒரு கம்பெனி வந்து இயங்கணும். ஹியூமன் லைஃப்க்கோ மற்ற எதுக்கும் வந்து பாதிப்பு அடையாத அளவுக்கு தி என்விரான்மெண்ட் ஷுட் பி பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ப்ராடக்டோட குவாலிட்டி, கஸ்டமர்ஸ் ஹெல்த்துக்கோ அவங்களோட லைஃப்க்கோ எந்த அசடஸும் வரக்கூடாது. ஸோ அதுக்காக இயங்கிறது. ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி வந்து இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் அப்ரோச்னு சொல்லணும். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதர் தேன் தட் செவரல் திங்ஸ் ஆர் தேர் டு பி கன்சிடர்ட் பை அ கம்பெனி. ஸோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் அப்ரோச், இன்க்ளூட்ஸ் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நாட் ஓன்லி ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் கிடையாது, ஹவ் யூ ஆர் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் கஸ்டமர்ஸ், எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் கிரீவன்சஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி செவரல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச்சுன்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் வந்து இந்த கமோடிட்டி இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கிட்ட வந்துடும். பட் ஆஸ் டேஸ் கோஸ் ஆன் போது கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் இல்லை, அதை தாண்டி செவரல் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து கண்டிப்பாக கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணும் ஒரு மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷனாக இருந்தாங்கன்னா அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சோஷியல் அப்ரோச், ஹோலிஸ்டிக் அப்ரோச் இதெல்லாம் வந்தது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸு. இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது 4 P's இருக்கு, ரைட்? ஸோ வந்து ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, பிளேஸு, ப்ரொமோஷன். ஸோ ஒரு ஆஸ்பெக்டும் நம்ம வந்து இங்கே இன்டெப்த்தாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து
ஒரு கம்பெனிக்கு மெயினான விஷயம் என்னன்னா ப்ராடக்ட், அதோட குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுறது, அதோட ஸ்பெசிஃபிகேஷனு, ஃபீச்சர்ஸு, இதெல்லாம் ஆப்வியஸாக என்ன வாரண்டி தராங்க, எவ்வளோ அளவுக்கு அது டியூரபிளாக இருக்குது, ரிலையபிள் ப்ராடக்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ராடக்ட் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் if you are going to sell them in the market. And then இந்த ப்ராடக்ட் இவங்க 4Psன்னு கொடுக்குற மாதிரி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து 4Csன்னு இருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த சார்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஃபார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர், ஸோ யாருக்கு அது ரீச் ஆகுது, கன்சியூமருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டு கன்சியூமருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ 4Csல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்சியூமர். நெக்ஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ இவங்க வந்து தே ஆர் ஃபிக்ஸிங் அப் தி செல்லிங் ப்ரைஸ். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, அது காஸ்ட்டு. ஸோ தே ஆர் பேயிங் ஃபார் தட் பெனிஃபிட். என்ன கிடைக்க போதோ அந்த பெனிஃபிட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பேயிங். ஸோ தட் இஸ் டேர்ம்ட் அஸ் காஸ்ட், செலவு. நெக்ஸ்ட் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பிளேஸ். யூ ஆர் கோயிங் டு லொக்கேட் வந்து ப்ராப்பர் பிளேஸ் ஃபார் செல்லிங் யுவர் ப்ராடக்ட். சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸோ இல்லை ஷோரூம்ஸோ, இல்லை ஹவ் யூ ஆர் கோயிங் டு செல் யுவர் ப்ராடக்ட். அந்த பிளேஸ் வந்து அகெயின் வந்து அது வந்து வைட்டல் ரோல் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து அது கன்வீனியன்ஸாக அமையணும். ஸோ ஈஸி டு பை, whenever they require, அது வந்து அவங்களுக்கு it should be available, readily available. ஸோ அந்த கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட்டை கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன். இவங்களை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸிங்கோ சேல்ஸ் ப்ரொமோஷனோ எனிதிங் they want to boost up the sales. அது வந்து மேனுஃபேக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து it gives information for them, மெசேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்டிகுலர் பிராண்ட். ஸோ அதை வந்து கன்வே பண்ணுது அந்த இடத்துல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிகேஷனாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் எ பிராண்ட், you will either go for online and research about that product, இல்லை வந்து த்ரூ டெலிவிஷன் ஆட்ஸ் மூலமாகவோ எப்படியோ அதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வாட் எவர் டன் பை தி கம்பெனி, அது வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷனாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து 4Cs. ஸோ நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸு, ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், யூஜிசி நெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பாருங்க, லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பாருங்க, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் பாருங்க. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து சேல்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் டிமாண்ட் ஃபார் திஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கும், இந்த இடத்துல ப்ராஃபிட் மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கும், எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கொஸ்டினாக நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் வி நோ, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் இன்ட்ரடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, அந்த டிக்ளைன், அந்த சேச்சுரேஷன் எல்லாமே இருக்குல்ல, டிக்ளைன் வரைக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரியணும். அண்ட் தென் லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், அதே மாதிரி வி ஹவ் லெவல்ஸ், சர்டைன் லெவல்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பார்க்கணும். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் சீக்வன்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் லெட் அஸ் டிஸ்கஸ். வேற என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் லைன்னா என்ன, ப்ராடக்ட் மிக்ஸ்னா என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்னா டோட்டாலிட்டியா என்ன இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ப்ராடக்ட் லைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சில கம்பெனி வந்து சிங்கிள் ப்ராடக்ட் டீல் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ல இருப்பாங்க, தே வில் ஆட் அப் சம் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ டுகெதர். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ராடக்ட் லைன்னு சொல்றோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நெஸ்லே இருக்காங்க அப்படின்னா, தே ஆர் இன்டு சாக்லேட்ஸ் அண்ட் தே ஆர் இன்டு சம் அதர் பெவரேஜஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து இஃப் தே ஆர் ஆடிங் அப் சம்திங் எல்ஸ் டு தெம், ஸோ அது வந்து ப்ராடக்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹிமாலயாஸ் இருக்கு, கோட்ரேஜ் இருக்கு, அது மாதிரி சில கம்பெனிஸ் வந்து தே வில் ஆட் சம் மோர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராடக்ட் லைன்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் மிக்ஸ்,
ப்ராடக்ட் மிக்ஸ்னா டெப்த் வித் கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் வந்து வித்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் லைன்ஸ். இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல ப்ராடக்ட் லைன், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இஃப் தே ஆர் கோயிங் டு ஆஃபர் டு தி கஸ்டமர், as I told, Himalayasna soap, shampoo, whatever, lotion, body lotion, like that. So like this many products are there. They will sell some other products also in the market. So அது வந்து width. Depth அப்படின்றது வந்து எவ்வளோ number of items வந்து they are selling in that particular இதில் average number of items sold. அதை வந்து depthன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா எவ்வளோ வந்து தே ஆர் ஆல்வேஸ் செல்லிங் இன் தி மார்க்கெட், ஃப்ரீக்வெண்டா எவ்வளோ வந்து அது வந்து கிடைக்குது மார்க்கெட்ல அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ வெதர் இட் இஸ் அவைலபிள் ஆல் தி டைம் அப்படின்றத வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட், சிமிலர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கா, அதுக்குள்ள வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கா, அவங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட்ஸுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட்க்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்றது கன்சிஸ்டன்சி. இது வந்து லைட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் இல்லைன்னா டோட்டாலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா வெறும்னா ப்ராடக்ட் கிடைக்கிறது இல்லை, அது கூட நம்மளுக்கு குவாலிட்டி இருக்கு, ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அதாவது ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். So price you are paying, brand, and then package oda varudhu, packaging is important, warranty, the service they provide, the color, size, shape, everything matters. So idha dhaan நம்ம என்ன சொல்றோம்னா ப்ராடக்ட், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே சேர்ந்தது தான் என்னதுன்னா ஒரு ப்ராடக்ட்ன்றது. ஸோ அதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் இல்லைன்னா டோட்டாலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட். வேற இன்னும் என்ன ப்ராடக்ட்ல படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கண்டிப்பாக பாருங்க. இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இது என்ன ப்ராடக்ட், இது என்ன லெவல் ஆஃப் ப்ராடக்ட்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர் ப்ராடக்ட், கோர் பெனிஃபிட். ஸோ எதுக்காக அதை வாங்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் அது வந்து பூர்த்தி செய்யணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டெலிவிஷன் இஃப் யூ ஆர் பையிங், the main thing is you want to watch movies or you want to watch something. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதுக்காக தான் if you are buying headsetsனா the basic thing you want to listen music. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது கோர் ப்ராடக்ட், கோர் பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராடக்ட். பேசிக் ப்ராடக்ட்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோமோ அந்த பேசிக்கான விஷயம் அதுல கண்டிப்பா வந்து இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஹோட்டல்னா ஃபுட் இஸ் தி கோர் ப்ராடக்ட். அந்த ஃபுட்டு வந்து இட் ஷுட் பி அ குவாலிட்டி ஒன். அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அது வந்து டேஸ்டியா இருக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பேசிக் ப்ராடக்ட். எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னா எப்படி வந்து கிளீனா அதை வந்து சர்வ் பண்றாங்க உங்களுக்கு, இதெல்லாம் வந்து எப்படி டைமுக்கு எடுத்துன்னு வந்து அந்த ஃபுட்டை உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டாஃப் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன், வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ப்ராடக்ட். ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட். ஆகுமெண்டட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதை தாண்டி அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, ஓகே, ஸோ வந்து எம்ப்ளாயீஸ் எப்படி வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் சம்டைம்ஸ் வந்து மியூசிக், அதர் திங்ஸ் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட் அட் தட் டைம். ஸோ அது வந்து ஆகுமெண்டட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் ப்ராடக்ட். சம்டைம்ஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வந்து சில விஷயங்கள் வந்து தே மைட் டூ. ஓகே, இப்போ ஒரு பேங்க்ல வந்து if you are opening an account na, the basic thing you are going to deposit or withdraw or some other locker facilities or some other facilities you are going to give. So இப்போ வந்து like birthday wishes, some gift and இது greeting cards, இந்த மாதிரி ஏதாவது வந்து one which you don't expect but that has been done by a company or a bank or something, no, அதை வந்து potential
ப்ராடக்ட்னு நம்ம சொல்றோம். இட் மேக்ஸ் யூ வெரி மச் டிலைட்டட், ரொம்ப ஹாப்பியா யூ ஃபீல் அபவுட் தட். ஸோ அந்த கஸ்டமர்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் என்னதுன்னா இந்த பொட்டென்ஷியல் ப்ராடக்ட்ன்றது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த லெவல்ல இருந்து எந்த இது வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. மெயினா எதுக்கு வாங்குறோமோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து என்னது எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி எப்படி நம்மள டிலைட் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் என்னதுன்னா லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன் இந்த ஸ்டேஜஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் இருக்காது, சேல்ஸ் இருக்காது, இப்பதான் நம்ம பட்டிங்கா இருப்போம். ஸோ ப்ராடக்ட் வந்து இட் இஸ் என்ட்ரிங் இன் டு தி மார்க்கெட் நவ் ஒன்லி. ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் சேல்ஸ்லாம் அந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காது. எல்லாமே வந்து பியார்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம்ல, ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும். க்ரோத்தில் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல சேல்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம், கொஞ்சம் மார்ஜின் அட்டைன் பண்ண ஆரம்பிப்போம், கொஞ்சம் டிமாண்ட் காம்படிட்டர்ஸ் மத்தியில் நம்மளுக்கு லைட்டாக ஒரு பொசிஷனை உருவாக்கி இருப்போம். அடுத்தது மெச்சூரிட்டி, வேர் தி சேல்ஸ் ஹாஸ் கான் டு தி பீக், டிமாண்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் ஓரளவுக்கு நல்லாவே அட்டைன் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஸ்லோலி சேச்சுரேஷன் ஆயிட்டு நிறைய காம்படிட்டர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல, மாடிஃபிகேஷன் பண்ணல, ஃபீச்சர்ஸ்ல ஸ்பெசிஃபிகேஷன்லனா இல்ல காம்படிட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரைஸஸை லோயர் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அமைக்கணும். வந்து உங்களோட ப்ரைஸஸ் லோ பண்றதோ இல்லை வேற ஏதாவது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனை இம்ப்ரூவைஸ் பண்றதோ இந்த மாதிரியான ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் யூ கேன் சர்வைவ் இன் தி மார்க்கெட், ஆர் எல்ஸ் யூ வில் கோ டு தி டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ டிக்ளைன் ஸ்டேஜ்னா வேர் சேல்ஸ் இஸ் நத்திங், சேல்ஸ் இருக்காது, ப்ராஃபிட்ஸ் யூ வில் நாட் சி. ஸோ தட் ஸ்டேஜ் இஸ் டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ நம்மளே பார்த்துருப்போம் நம்மளோட லைஃப் டைம்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து டோட்டலி இட் வுட் ஹேவ் கான் அவுட். சில இது வந்து தே வில் ஸ்டடி அபவுட் தி மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட், வந்து காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கு, everything they will see the position in the market and they will analyze and do certain changes in their product or marketing strategies or promotional activities, anything, and they will cope up in the market. But this is the product life cycle. ஸோ இதுல இருந்து ஏதாவது நம்மளுக்கு எடுத்து வந்து இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கூட நம்மளுக்கு கொஸ்டினா கேட்கலாம். அடுத்தது வேற என்ன பார்த்துக்கணும்னா இதுதான் இந்த டோட்டாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா என்னென்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இது ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று கன்சியூமர் குட்ஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது if you are going to buy for your personal consumption, final consumption, அது வந்து consumer goods. இதே வந்து if I am going to buy it in order to resale, do some modifications and resale அப்படின்னா that is industrial goods. ஸோ அதனால ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. கன்சியூமர் குட்ஸ்னா ஃபைனல் கன்சம்ஷனுக்காக, இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்னா திருப்பி ரீசேல், something you are going to produce or do some changes and you are going to sell in the market. Industrial goods na. இதை தாண்டி வந்து டியூரபிள் குட்ஸ், நான் டியூரபிள் குட்ஸ் இருக்கு. டியூரபிள் குட்ஸ்னா லைக் லாங் டேர்ம் யூ கேன் யூஸ். நான் டியூரபிள் குட்ஸ்னா வந்து இட் இஸ் பெரிஷபிள், குயிக்லி டிஸ்ட்ராயபிள், லைக் டிகே ஆயிடும் சீக்கிரமா, லைக் மில்க், ஃபிஷ்ஷு, மீட்டு, அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம். Durable na like refrigerators, washing machines, TV, all those are used by the consumer for a long time. So அந்த மாதிரி different types இருக்கு. Consumer goods, industrial goods again. அது வந்து பாத்தீங்கன்னா again consumer goods கீழ convenience goods, shopping goods, specialty goods, unsought goods ன்னு classify பண்றாங்க. Convenience goods na always it should be at ease for buying. So anytime if you go you can buy that product அப்படின்னா அது வந்து கன்வீனியன்ஸ் குட்ஸ். இப்போ ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர்
ஏதாவது ஒரு சோப்போ இல்லை டூத் பேஸ்டோ இல்லை சம்திங் வாட் எவர் யூ ரெக்வயர், இட் இஸ் ரெடிலி அவைலபிள் அட் தி நெக்ஸ்ட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படின்னா அது வந்து கன்வீனியன்ஸ் குட்ஸ். ஷாப்பிங் குட்ஸ்னா ஒன் விச் யூ லைக் டு ஷாப் ஓவர் அண்ட் பை இட் அப்படின்றது ஷாப்பிங் குட்ஸ். ஸோ வந்து மோஸ்ட்லி யூ வில் go and like you want to buy, see and buy அப்படின்றது வந்து ஷாப்பிங் குட்ஸ். ஃபர்னிச்சரு, டெலிவிஷன்ஸு, சம்திங் if you want to buy but regularly you will not be buying அப்படின்றது வந்து ஷாப்பிங் குட்ஸ். அது வந்து கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும் அண்ட் அடிக்கடி அதை வாங்க மாட்டோம். கன்வீனியன்ஸ் குட்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கன்வீனியன்ஸ் குட்ஸ்னா ஆஸ் ஐ டோல்டு சோப்ஸ் இதெல்லாம் வந்து என்னது சில கிராசரி ஐட்டம்ஸ் ரெகுலராக வாங்குவோம். அதெல்லாம் ஈஸிலி ரெடிலி கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அதுதான் அது கன்வீனியன்ஸ் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஷாப்பிங் குட்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்ம வாங்குவோம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். கன்வீனியன்ஸ் குட்ஸ் அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்க மாட்டோம். லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஒன்லி வி வில் பை தட். நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி குட்ஸு. ஸ்பெஷாலிட்டி குட்ஸ்னா we take some special efforts to buy that product. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷனு இல்லை அது எப்படி நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். பர்டிகுலர்லி இஃப் யூ வாண்ட் டு பை சம் ஷூஸ் ஆர் கிளாத்ஸ் ஆர் சம்திங், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூ வில் ஸ்பெண்ட் டைம் ஆன் தட். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். சம்டைம் கம்பேரிசன் பண்ணுவோம், எந்த அளவுக்கு மார்க்கெட்ல யார்கிட்ட வந்து வாங்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம் இந்த இடத்துல. ஸோ அது வந்து ஸ்பெஷாலிட்டி குட்ஸ். அன்சார்ட் குட்ஸ், ஸோ வி டோன்ட் ரெக்வயர் தட் மச் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் தான் அன்சார்ட் குட்ஸ் அப்படின்றத வி கேன் சே. வெரி ரேர்லி only we will buy. ஸோ அன்சார்ட் குட்ஸ் அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி சில பொருட்களும் வந்து அன்சார்ட் குட்ஸில் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்னா லைக் பையிங் சம் ரா மெட்டீரியல்ஸ், பார்ட்ஸ், சம் அசம்பிள் பார்ட்ஸ் தட் வி ரெக்வயர் ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன். ஸோ அது இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பிகாஸ் இதுலேருந்து ஸ்டேஜஸ் அந்த சீக்வன்ஸை நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டாக வந்து கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக எந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது எந்த ஸ்டேஜ் அப்படின்றத நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்து தெரியணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் லாஸ்ட் ஸ்டேஜும் கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த நடுவில் இருக்க ஸ்டேஜஸ் தான் நம்மளுக்கு எப்பயுமே அந்த சீக்வன்ஸில் மிஸ் ஆகும். ஸோ அதனால அதை நல்லா வந்து கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போங்க. எங்கெங்கெல்லாம் சீக்வன்ஸ் வருதோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா ஜென்ரேஷன். ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்க போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஐடியா வந்து தே நீட் டு கம் அவுட் வித் தட். R&D department and production, marketing, all the departments together, organization la they need to come out with idea. For this they can conduct brainstorming session. Brainstorming session na ungalku enna theriyum. So few people who are experts in that field or one who has got good idea about that product or a technical part, technical related ஆவோ இல்லை கஸ்டமர் ரிலேட்டட் ஆவோ இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிரெயின்ஸ்டார்மிங் செஷன் மாதிரி கம்பெனியில் கண்டக்ட் பண்ணலாம். ஃபோக்கஸ் குரூப்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடியாஸை ஃபஸ்ட்டு வந்து அது உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேசிக்கான விஷயம் ஐடியா. ஸோ அது ஜென்ரேட் ஆகணும். அடுத்தது ஐடியா ஸ்க்ரீனிங். ஸோ வி ஹவ் கேதர்ட் இன்ஃபர்மேஷன் பை கண்டக்டிங் பிரெயின்ஸ்டார்மிங் ஆர் சம்திங். இப்போ இந்த ஐடியாஸை வந்து யூ ஹவ் கலெக்டட் அண்ட் கெப்ட். ஸோ நான் ஒன்றுத்தையும் என்ன பண்ணும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும், எது வந்து நம்மளுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்றதுல ஒன்றோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். ஸோ ஸ்க்ரீன் எல்லாமே பண்ணிட்டு ஓகே இது கரெக்டாக இருக்கும் இந்த ஐடியா அப்படின்றத ஒரு ஐடியாவை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து கான்செப்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் லைக் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி
இதை உருவாக்கினா எப்படி வரும் அப்படின்றது தான் கான்செப்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட், என்னென்ன பிளான்ஸ் ஆக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். பிஸ்னஸ் அனாலிசிஸ், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறது, இது எக்கனாமிக்கலாக சாத்தியமா, காஸ்ட் எந்த அளவுக்கு இன்கர் பண்ணுவோம், எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, இதை அப்ளை பண்ணும்போது ப்ராடக்டாக வெளில வரும்போது இதில் ஏதாவது வந்து டிஃபெக்ட்ஸ் வருமா, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, தென் எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி, ஆல் தீஸ் வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்ற அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை கண்டிப்பாக பண்ணணும் கம்பெனியில். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபீசிபிலிட்டி அனாலிசிஸ்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து ஃபுல்லாக வந்து தே வில் நாட் ப்ரொடியூஸ் இன் அ லார்ஜ் ஸ்கேல் எனி திங். ஸோ ஒரு கார்னா கூட என்னது, தே வில் டூ தி டெஸ்ட் ட்ரைவ், ரைட்? ஸோ என்ஜின் எந்த அளவுக்கு இருக்குது, மைலேஜ் எப்படி கொடுக்குது, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ண பிறகு தே வில் டெஸ்ட் தட் இன் தி மார்க்கெட், whether it is acceptable by the customers, what customers they expect, எல்லாமே அதை வந்து செக் அவுட் பண்ணுறது மார்க்கெட் டெஸ்டிங். நெக்ஸ்ட் கமர்ஷியலைசேஷன். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க மார்க்கெட்டில். ஸோ இட் இஸ் ரெடி ஃபார் தி கஸ்டமர்ஸ் டு பை அப்படின்ற ஸ்டேஜ் தான் என்னது, கமர்ஷியலைசேஷன். ஸோ இந்த ஸ்டேஜஸை தான் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சீக்வன்ஸ் எப்படி வர்றது அப்படின்றத படிக்கணும் நம்ம. ஸோ ஒரு ஸ்டேஜ்லையும் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ப்ராடக்டில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லா டாபிக்ஸுமே நம்ம இப்போ கவர் பண்ணியாச்சு. ஸோ இதை பற்றின நோட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சர்ச் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பற்றி படிக்கணும். ப்ரைஸிங்கில் அப்ஜெக்டிவ்ஸ், ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க லைட்டாக. ப்ரைஸிங்னா என்ன, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு செல் இன் தி மார்க்கெட், ப்ரைஸ் அகெயின் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். எப்படி ப்ராடக்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோலோ அந்த மாதிரி ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் வந்து யூ கேனாட் ஃபிக்ஸ் அப் ஆஸ் யூ லைக், ரைட்? ஸோ கஸ்டமர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணும், காம்படிட்டர்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைஸுன்னு இருக்குது, கஸ்டமர்ஸ் வெதர் தே பே ஆர் நாட். நம்மளுக்கு வந்து இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளே மார்ஜின் கொஞ்சமாக தான் அட்டைன் பண்ணுறோமா, எல்லாமே பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம. ஸோ ப்ரைஸிங் வந்து இட் பிளேஸ் அகெயின் அன் இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ ப்ரைஸிங்கில் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து பேசிக்கான விஷயம், நிறைய இருக்குது அதில் டைப்ஸு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பர்சீவ்டு வேல்யூனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேல்யூனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு காஸ்ட் ரெண்டுமே அசோசியேட் ஆயிருக்கு. காஸ்ட்னா அவன் பே பண்ணுறது, பெனிஃபிட்னா அவன் ரிசீவ் பண்ணுறது கம்பெனி கிட்ட இருந்து. என்னென்ன பெனிஃபிட்லாம் அப்படி ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமர், ப்ராடக்ட். ஸோ பேசிக்கான அந்த கோர் ப்ராடக்ட் தான் அவனுக்கு தேவை, அதுதான் அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்க போகிறது ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு சர்வீஸ். ஸோ வாரண்டி, ஃப்ரீ சர்வீஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இன்ஸ்டலேஷன், அந்த மாதிரி மெனி திங்ஸ் அசோசியேட்டட் அலாங் வித் யுவர் ப்ராடக்ட். ஸோ அது வந்து சர்வீஸ். பர்சனல், ஹவு தே ரெஸ்பாண்ட் டு தி கஸ்டமர், சேல்ஸ்மேன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பர்சனல். ஓகே, வெதர் தே டூ டைம்லி சர்வீஸ், டைம்லி டெலிவரி, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதில் டிலே இன்ஸ்டாலேஷனில் இல்லை வந்து வாட் எவர் சர்வீஸ் தே டூனோ அதில் டிலே அந்த பர்சனல் சைடில் இருந்துன்னா தே வில் கெட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவுட் ஆஃப் இட். இமேஜ், பிராண்ட் இம்பார்ட்டண்ட் அகெயின். ஸோ யூ வில் செக் ஓவர் தி பிராண்ட், இட் இஸ் ஹவு ஃபார் மூவிங் இன் தி மார்க்கெட், இதெல்லாம் செக் பண்ணி தானே நம்ம ஆப்வியஸாக வாங்குவோம். ஸோ அதனால் பிராண்ட் இமேஜ் பெனிஃபிட்டும் எதிர்பார்க்குறாங்க. சரி, அதுக்கு என்ன அவங்க பே பண்ணுறாங்க, என்ன காஸ்ட் இன்கர் பண்ணுறாங்கன்னா மானிட்டரி காஸ்ட், ப்ராடக்டுக்காக காசு செலவு பண்ணுறாங்க, அது மானிட்டரி காஸ்ட், தி ப்ரைஸ் தே பே.
டைம் காஸ்ட். they have spent time to research about that product. அது ஷாப்பிங் பண்றதுக்கு டைம் செலவிடுறாங்க, அது வந்து டைம் காஸ்ட். எனர்ஜி காஸ்ட். எனர்ஜி காஸ்ட்னா எவ்வளோ வந்து உடல் உழைப்பு பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரிசர்ச் கனெக்ட் பண்றது, they have paid their energy there. ஸோ அதனால வந்து எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, அது எனர்ஜி காஸ்ட். சைக்காலஜிக்கல் காஸ்ட். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணும், அதானே ஃபர்ஸ்ட் திங்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிடுச்சுன்னா சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். அந்த எக்ஸ்பெக்டேஷனை didn't meet that product or service, no, then they will get dissatisfaction. ஸோ அந்த இடத்துல அவங்க சைக்காலஜிக்கலாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அடைகிறாங்க. அதனால தான் அது சைக்காலஜிக்கல் காஸ்ட். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் பர்சீவ்டு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ப்ரைசிங். ப்ரைசிங் அப்ஜெக்டிவ்ஸ் மெயின் திங் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஆஸ்பெக்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ப்ராஃபிட் மார்ஜின் அட்டைன் பண்ணுறோமா, நம்ம போட்டது நம்மளுக்கு ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதா, காம்படிட்டர்ஸ் ப்ரைஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த ப்ரைஸை சார்ஜ் பண்ணால் நம்ம வந்து காம்படிட்டர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா மார்க்கெட்டில், we can gain competitive advantage or not, மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ண முடியுமா, இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, கஸ்டமர்ஸ் வந்து will they buy, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை பீட் பண்ணுமா, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஒரு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணணும்னா. ஸோ வந்து ப்ரைஸ்ன்றது as such you cannot fix up. ஆர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்கள் எவ்வளோ இன்கம் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால யூ கேனாட் கீப் யுவர் ப்ரைஸ் ஹையர். ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குது நம்ம ப்ராடக்ட்டு, இன்ட்ரடக்ஷன் இனிஷியல் ஸ்டேஜ்லையா, வாட் ஸ்டேஜ் யுவர் ப்ராடக்ட் இஸ் தேர், ப்ராடக்ட் டெவலப் அந்த ஸ்டேஜஸை பார்க்கணும். என்ன அளவுக்கு க்ரோத் இருக்குது நம்மளுக்கு கம்பெனியில் ஓட க்ரோத் என்ன, பிராண்டிங் பொசிஷன் என்ன, எல்லாமே செவரல் ஃபேக்டர்ஸ் ஹஸ் டு பி கன்சிடர் in order to fix up a price. So pricing objectives பார்த்துக்கோங்க லைட்டா. நெக்ஸ்ட் pricing strategies. இது கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும், இதை பத்தி நோட்ஸ் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். ஸோ என்னென்ன pricing strategiesனா, சில டைம் காஸ்ட் பேஸ்டா இருக்கலாம், சில டைம் டிமாண்ட் பேஸ்டு, காம்படிஷன் பேஸ்டு, அதர் டைப்ஸ். ஸோ இதில் மெயினாக இந்த ஸ்கிம்மிங், பெனட்ரேஷனு இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிம்மிங் ப்ரைஸ்னா வந்து ஹை ப்ரைஸாக வச்சுட்டு மார்க்கெட்டில் இனிஷியலாக என்ட்ரு ஆகும்போது ஹை ப்ரைஸ் வச்சுருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை லோயர் பண்ணுவாங்க. எப்போ லோயர் பண்ணுவாங்கன்னா காம்படிட்டர்ஸ்லாம் வந்து உள்ளே நுழைய ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கிம்மிங் ப்ரைஸை. ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் வந்து சில இடத்துல வந்து இனிஷியலாக யாருமே இருக்க மாட்டாங்க காம்படிட்டர், அப்போ ப்ரைஸை வந்து அதிகமாக விற்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வர ஆரம்பிக்க ப்ரைஸை வந்து லோயர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு பெனட்ரேஷன் ப்ரைஸிங். பெனட்ரேஷன் ப்ரைஸிங்னா இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து லோயராக வச்சுருவோம், காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லோயராக ஃபிக்ஸ் பண்ணி ப்ரைஸை வந்து சார்ஜ் பண்ணுவோம். எதுக்காகனா காம்படிட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காம்படிட்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் ஷேரை சேல்ஸ் வால்யூமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோ ப்ரைஸஸாக நியூ ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணோடனே மார்க்கெட்டை ஹை ப்ரைஸ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். இதான் ரெண்டு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். காஸ்ட் ப்ளஸ்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் சம் மார்ஜின், அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. மார்க்கெட் ப்ரைஸிங்னாலும் அதே மாதிரி தான். மார்ஜினல் காஸ்ட்னா எவ்வளோ எவ்வளோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து காஸ்ட் இன்கர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸை வந்து மாற்றுறது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங் கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. ப்ரீமியம் இன்க்ரீஸ்டாக ஏதாவது ஒன்று ஆடப் பண்ணி இன்க்ரீஸ்டாக வந்து யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ப்ரைஸ். ப்ரீமியம் ப்ரைஸிங்னா அதுதான்.
ஆர்டினரியா ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அது கூட ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒன்று நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி அதனால வந்து யூ கேன் சார்ஜ் அ ஹையர் ப்ரைஸ் ஃபார் தி கஸ்டமர். அது வந்து ப்ரீமியம் ப்ரைசிங். கோயிங் ரேட் ப்ரைசிங்னா as competitors comes what they charge, அதே நானும் வந்து அதே வந்து ஃபாலோ அப் பண்ற மாதிரி. கோயிங் ரேட் ப்ரைசிங்னா நானே எதுவும் டிட்டர்மைன் பண்ணல, காம்படிட்டர்ஸ் என்ன விற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் என்னோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டு போகிறது. டிஸ்கவுண்ட் ப்ரைசிங்னா ப்ரைஸ் வந்து லோயராக ஆஃபர் பண்ணுறது, கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வேல்யூ பேஸ்டு ப்ரைசிங்னா கஸ்டமர்ஸ் என்ன கொடுக்க விருப்பப்படுறாங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, பெனிஃபிட் ஆர் வேல்யூ வாட் தே எக்ஸ்பெக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை அமைக்கிறது. டார்கெட் ப்ரைசிங்னா லைக் இவ்வளோ வந்து நான் வந்து மார்ஜின் அட்டைன் பண்ணுமா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளோ வந்து என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சுக்கணும், எவ்வளோ வந்து நான் அந்த ப்ராஃபிட் அந்த மார்ஜினுக்கு அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. சைக்காலஜிக்கல் ப்ரைசிங் சம்டைம்ஸ் வந்து ஆட் லாட் ப்ரைசிங், சைக்காலஜிக்கல் ப்ரைசிங், அதாவது 500 அப்படின்னு இல்லாமல் 499, அதே மாதிரி 300னா 299, இந்த மாதிரி சில டைம் வந்து ப்ரைஸஸ் சார்ஜ் பண்ணுவாங்க கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது சைக்காலஜிக்கல் ப்ரைசிங். ஆட் லாட் ப்ரைசிங், பண்டில்டு 2-3 ப்ராடக்ட் சேர்ந்து டுகெதர் வந்து ஆஃபர் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு. இதெல்லாம் இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்த்து இது இவ்வளோ ஐட்டம்ஸு இல்லை இவ்வளோ இந்த ப்ராடக்ட்குள்ளே இருக்குது, ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்றது பண்டில்டு ப்ரைசிங். யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரொவைட் a single product, along with that few more things you are going to add up, so அது வந்து bundled pricing. 2 or more products or 2 or more things you are going to add to that. ஸோ இந்த மாதிரி ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுல இருந்து வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எது வந்து லோ டு ஹைக்கு போவாங்க, எது ஹை டு லோக்கு போவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும், ஓகே ஹை டு லோனா அது வந்து ஸ்கிம்மிங் ப்ரைசிங், லோ டு ஹை மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணணும்னா அது வந்து பெனட்ரேஷன் ப்ரைசிங். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ ப்ரைசிங் வந்து ப்ரைசிங் டிசிஷன்ஸ் ஏன் ஒரு கம்பெனியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் கன்சிடர் பண்ணி ப்ரைஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது காம்படிட்டர், கஸ்டமர்ஸ் எவ்வளோ பே பண்ணுவாங்க, டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, எந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம டார்கெட் பண்ணுறோம், மார்க்கெட் செக்மெண்டேஷனில் எந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம டார்கெட் பண்ணுறோம், லோயர் இன்கமா, மிடில் இன்கமா, ஹையர் இன்கமா, எந்த ஏஜ் கேட்டகரி, ரிட்டையரிங் பர்சன்ஸா இல்லை வந்து யங்கு ஏஜா, அது மாதிரி இருக்குல்ல. மார்க்கெட் செக்மெண்டேஷன் கன்சிடர் பண்ணும், காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, கஸ்டமர்ஸ் பெர்சீவ்டு வேல்யூ, கஸ்டமர் எவ்வளோ பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ பே பண்ணுவாங்க, அதுக்கு கவர்மெண்ட் என்ன லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் அவுட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, முக்கால்வாசி என்னது எம்ஆர்பிக்கு பிலோ தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணும். அதே சமயத்தில் கம்பெனியோட எக்கனாமி, அதாவது மினிமம் காஸ்ட் தான் கம்பெனி வந்து தே நீட் டு இன்கர், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கன்சிடர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதுக்கு தகுந்த மாதிரி தான் செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் மார்ஜினை வச்சு. அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் எவ்வளோ இன்டர்மீடியரிஸை கிராஸ் பண்ணி அந்த கஸ்டமர் ஹேண்டுக்கு அந்த ப்ராடக்ட் போகுது, அப்போ ப்ரைஸ் எப்படிலாம் வந்து அது மாறுது அப்படின்றதுலேருந்து எல்லாமே, நம்மளோட பிராண்ட் என்ன, ஓகே நம்மளோட பொசிஷன் என்ன மார்க்கெட்டில், இது மாதிரி செவரல் விஷயங்கள் இருக்கு, வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரைஸிங்கில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ரைஸிங் எடுத்து அப்படின்னா என்னன்றத கேட்கலாம். ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸிங் முடிச்சாச்சு. அடுத்தது பிளேஸ்க்கு போகிறோம். பிளேஸ்னா சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். யுவர் ப்ராடக்ட் ஹாஸ் டு ரீச் தி எண்ட் கஸ்டமர்ஸ், ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ எப்படி அதை வந்து ரீச் ஆக போகுது அவங்களோட ஹேண்டில். ஸோ எதர் டைரக்ட்லி யூ ஆர் கோயிங் டு செல் அ ப்ரொடியூசர் டு தி கன்சியூமரா, இல்லை ப்ரொடியூசர் வித் த்ரூ ரீட்டைலர்ஸ் மூலமாக கன்சியூமரா, இல்லை ப்ரொடியூசர் ஹோல்சேலர் ரீட்டைலர் கன்சியூமரா அப்படின்றத சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக இதை பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் வந்து இன்டர்மீடியரிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது. மர்ச்சன்ட் மிடில்மேன்னா என்ன, ஜாபர்னா என்ன,
ஹோல்சேலர் ரீட்டைலரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் வந்து லைட்டா நீங்க பாத்துக்கோங்க. ரீட்டைலர்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் லைட்டா நீங்க பார்த்தா போதும். வந்து ஹாக்கர்ஸ், பெட்லர்ஸ், சில பீப்புள் வந்து ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ், லைக் உங்களுடைய ஸ்ட்ரீட்லேயே வந்து கன்சியூமர்ஸ் யாருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை வந்து விற்பாங்க. லைக் வெஜிடபிள் செல்லர்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் செல்லர்ஸ், சில பேர் ஒரு ஃபிக்ஸட் ஷாப் வச்சிருப்பாங்க. லைக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், லைக் சேஞ்ச் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இட் ஹாஸ் காட் எ டிஃப்ரெண்ட் ரீட்டைலர்ஸ்லேயே நிறைய வகை இருக்கு. ஓகே, சில இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பசார் மாதிரி எவ்ரி வீக்கெண்டு வெனஸ்டேஸ் இல்லை ஏதாவது ஒரு டே பர்டிகுலர் டேக்கு ஸ்பெசிஃபைக் டேஸ்க்கு மட்டும் இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு. வந்து ரீட்டைலர்ஸ்ல நிறைய டைப். பர்சனலா வந்து கஸ்டமர்ஸை மீட் பண்ணி செல் பண்றது, வெஹிக்கிள்ஸ் வச்சு செல் பண்றது, ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து செல் பண்றது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து லைட்டா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷனுக்கு போறோம். ப்ரொமோஷன்ல ப்ரொமோஷன் மிக்ஸ். ப்ரொமோஷனா யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி பீப்புள் அண்ட் மேக் தெம் டு பை யுவர் ப்ராடக்ட். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது தான் ப்ரொமோஷன். ஸோ அந்த ப்ரொமோஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் இருக்கு, பர்சனல் செல்லிங் இருக்கு, சேல்ஸ் ப்ரொமோஷன், பப்ளிக் ரிலேஷன்ஸ், டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு. அட்வர்டைசிங்ல வந்து we have print advertising, newspapers, magazines அந்த மாதிரி வர்றது. அவுட்டோர் அட்வர்டைசிங் லைக் பில்போர்ட்ஸ், நியான் அந்த லைட்ஸ், அந்த மாதிரி அவுட்டோர் அட்வர்டைசிங், பேனர்ஸ், போஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. டைரக்ட் மெயில் அட்வர்டைசிங்னா லைக் வந்து they might send a message or email to the customers and influence them to buy the product. Influencer marketingனா லைக் வந்து சம் சோஷியல் மீடியாஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க ஃபாலோயர்ஸ், அவங்களோட ஃபாலோயர்ஸ் நிறைய பீப்புள் இருப்பாங்க. அவங்கள மூலமா வந்து ப்ராடக்டை நீங்க வந்து அட்வர்டைஸ் பண்றீங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அண்ட் தென் ஆன்லைன் அட்வர்டைசிங் like while using your social media platforms, Facebook, Insta, இந்த மாதிரி கூகுள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது you can come across variety of products. Television advertising, radio advertising, if you want visual effects na television advertising companies they will go in for, or only listening is enough na they will go in for radio advertising. All these are different types of advertising. So advertising ஓட main objective என்ன? They want to influence the people, they want to provide the information to the people. Basic thing அதுதான். Information நீ பாஸ் பண்ணும், உன்னோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குன்னு அந்த மெசேஜை எடுத்துட்டு போய் ரீச் பண்ணும், பீப்புளை இன்டியூஸ் பண்ணி வாங்க வைக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது அட்வர்டைசிங்னா. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன். சேல்ஸ் ப்ரொமோஷன்னா இதுவும் செல்லிங் எஃபர்ட்ஸ் பண்றது தான். கூப்பன்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து பீப்புளை வந்து வாங்க வைக்கிறது ப்ராடக்டை. கஸ்டமர் லாயல்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸு என்னென்னலாம் வந்து அவங்கள எப்படி பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுறது, ஓகே, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி லாயல் கஸ்டமர்ஸாக டர்ன் பண்ணுறது, அதுக்கான எஃபர்ட்ஸ்லாம் வந்து போடுறது கம்பெனி சைட்லேருந்து. டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, கூப்பன்ஸு இல்லை கான்டெஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து யூ ஆர் கோயிங் டு டூ. அண்ட் ஸ்பான்சர்ஷிப்பு, சில இடத்துல வந்து ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸ், எக்ஸிபிஷன்ஸில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு வந்து யூ ஆர் கோயிங் டு எக்ஸிபிட் யுவர் ப்ராடக்ட் ஆர் அபவுட் யுவர் கம்பெனி ஆர் பிராண்ட். இல்லை சாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்து பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறது. இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் டிஸ்பிளேஸ். சில இடங்கள்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ற இடத்துல we can see the window shopping. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் மூலமா கூட பீப்புளை அட்ராக்ட் பண்ணி பொருளை வாங்க வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் கீழே வர்றது. நெக்ஸ்ட் டைரக்ட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங்னா எதர் யூ ஆர் கோயிங் டு சென்ட் அ மெயில் ஆர் மெசேஜ் ஆர் சம்திங் டு தி பீப்புள் அண்ட் மேக்கிங் தெம் டு பை யுவர் ப்ராடக்ட். ஓகே, டெலிகாலிங் மூலமாவோ இல்லை மெயில் சென்ட் பண்ணியோ, எஸ்எம்எஸ் மூலமாவோ,
பர்சனலைஸ்டா பீப்புளுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டார்கெட் செக்மெண்ட் இந்த பீப்புளை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணோம், இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணோம்னா டைரக்ட் மார்க்கெட்டிங் மூலமா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் என்னதுன்னா இங்க டைரக்ட் மார்க்கெட்டிங், டெலிகாலிங். ஸோ யூ கேன் டெல் அபவுட் தி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் டு தட் பீப்புள், இல்லை ரியல் எஸ்டேட்ஸ் நிறைய நம்மளுக்கு கால்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டா வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த பர்டிகுலர் குரூப் பீப்புளுக்கு டெலிகாலிங் பண்ணுவாங்க, இல்லை மெயில் அனுப்புவாங்க, இல்லை மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதை பற்றி அடிக்கடி நம்மளை இன்டியூஸ் பண்ணி அதை வாங்க வைப்பாங்க. ஸோ அது வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் கீழே வரும். நெக்ஸ்ட் பர்சனல் செல்லிங். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இஃப் யூ வாண்ட் டு மீட் அ கஸ்டமர் அண்ட் செல் யுவர் ப்ராடக்ட்னா தட் இஸ் பர்சனல் செல்லிங். யூ கேன் சி தி எமோஷன் ஆஃப் தி பீப்புள், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒருத்தவங்க ஈஸியாக வந்து தே கேன் convince, compromise, everything happens. You can persuade the people to buy, வாங்க வைக்கலாம், மெசேஜ் டைரக்டா யூ கேன் கன்வே, வாட் எவர் தே ரெக்வயர் ப்ராடக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட தரலாம். கஸ்டமர் அட்டென்ஷன் அதிகமாக இந்த இடத்துல இருக்கு நம்மளுக்கு. பிகாஸ் மற்ற இதெல்லாம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் இருக்காது, பட் இங்கே இருக்கிறதுனால யூ கேன் அட்ராக்ட் தி பீப்புள் லாட். பட் அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதுல லேபர் அதிகமா இன்வால்வ்மெண்ட், அவங்களோட எஃபர்ட்ஸ் தேவை, எக்ஸ்பென்சிவா கூட இருக்கலாம் அது காஸ்ட் வைஸ். கஸ்டமர்ஸ் எல்லாரையும் ரீச் பண்ண முடியுமான்றது சொல்ல முடியாது. ஒன்லி லிமிட்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வி கேன் மீட் பெர் டே, ஒரு டேல. ஸோ இது வந்து பர்சனல் செல்லிங்கோட அட்வான்டேஜ் அண்ட் ட்ராபேக். ஸோ ஹை இன்ட்ராக்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பர்சனல் செல்லிங்ல. மற்ற இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆர் seller and buyer will not have much interaction, but இந்த இடத்துல interactions இருக்கும். ஸோ அதான் வந்து பர்சனல் செல்லிங்கோட மெயின் பெனிஃபிட்டா நம்ம பார்க்குறோம். ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஸோ யூ வாண்ட் டு கன்வே அ மெசேஜ் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா யூ கேன் யூஸ் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ரேடியோஸ், டிவிஸ் or in a event போது you can advertise about that. So if you want to reach people mass அப்படின்னா large people to convey a message or to create an awareness, அப்போ public relations யூஸ் பண்றாங்க. கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், பிராண்டை பத்தி நீங்க சொல்லணும்னாலும் இல்லை எந்த மெசேஜ் நீங்க கன்வே பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் பீப்புள் மத்தியில் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் போறாங்க. நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் இன்னும் நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்றது மார்க்கெட்ல, இதுதான் வந்து கிரீன் மார்க்கெட்டிங்னா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூசிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அது மாதிரி நிறைய வந்து இது இருக்கு, கூகுள் ஆட்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீச் தி பீப்புள் யுவர் டார்கெட் கஸ்டமர்ஸ் த்ரூ ஆன்லைன் அப்படின்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட 7 P's என்ன அப்படின்றதெல்லாம் படிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு கன்சியூமர் பிஹேவியர், இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். வேற என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பையிங் பிஹேவியர் படிக்கணும் கண்டிப்பாக. கன்சியூமர் பிஹேவியர் வந்து ஸ்டெப்ஸு ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ராசஸ்ஸு, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை எவால்வேட் பண்ணுறது, பர்ச்சேஸ், ப்ரீ பர்ச்சேஸ், போஸ்ட் பர்ச்சேஸ் ரெண்டுமே இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் முடிச்ச பிறகு பையிங் தி ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் என்னது போஸ்ட் பர்ச்சேஸ் எவாலுவேஷன், வெதர் இட் ஹாஸ் மெட் அவுட் அவர் வாட் எவர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கொடுத்துதா இல்லையா அப்படின்றதான் போஸ்ட் பர்ச்சேஸ் எவாலுவேஷன். ஓகே, வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் எ ப்ராடக்ட், வாட் இஸ் தி நீட், கன்சியூமருக்கு என்ன தேவை, ரெக்குவயர்மெண்ட், அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன கேட்குறாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ண டேட்டாவை எவாலுவேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூ ஆர் பர்ச்சேசிங் தி ப்ராடக்ட் அண்ட் தென் ஆஃப்டர் பர்ச்சேசிங் யூ வில் ஃபைண்ட் வெதர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட் அப்படின்றது போஸ்ட் பர்ச்சேஸ் எவாலுவேஷன். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து இந்த சீக்வன்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு என்ன தேவை அதை பற்றின டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண பிறகு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சேனா இல்லையா. ஸோ அது வந்து கன்சியூமர் பிஹேவியர். ஓகே,
ஸோ பிகாஸ் கன்சியூமர் பிஹேவியர் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவங்களோட ஷாப்பிங் பேட்டர்ன்ஸு, அவங்க லைஃப் ஸ்டைலு, இதை பற்றி கண்டிப்பாக என்னது they need to study about that company. So types of consumer behavior: routine response behavior, எப்பயும் போல regular customers regularly they will purchase the product அப்படின்றது routine. limited decision making, நிறைய பெருசா காம்ப்ளெக்ஸாலாம் எதுவுமே வந்து ரிசர்ச்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ they will buy the product அப்படின்னா limited. extensive, major research they will conduct, data collect பண்றது, various sources rely பண்ணி they will evaluate the product னா அது extensive. impulsive னா attracting, by the way of attraction some people will buy the product, அது வந்து impulsive buying. சில பேர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க, விண்டோ ஷாப்பிங்கு, அது மாதிரி ப்ராடக்ட் வந்து they will get attracted, யார் அதை அட்வர்டைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லை அந்த ப்ராடக்ட் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வாங்குறது ப்ராடக்டை. இம்பல்சிவ் பையிங் பிஹேவியர். ஸோ கன்சியூமர் பையிங் பிஹேவியர்ல நீங்க கண்டிப்பா ஸ்டெப்ஸ் படிங்க. அடுத்தது வேற என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிராண்டிங்கு, மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸ் யூஸ்வலாக நம்ம ரிசர்ச் ப்ராசஸ் மாதிரி தான். ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுறது, எதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், ஏன் டிமாண்ட் மார்க்கெட்டில் லோயர் ஆச்சு, இல்லை கஸ்டமரோட லைஃப் ஸ்டைல், ஷாப்பிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதை வந்து ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசர்ச் பிளான் டெவலப் பண்ணுறது, எப்படி வந்து என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம், அந்த ரிசர்ச் டிசைனை வந்து பார்க்கறது. அடுத்தது இன்ஃபர்மேஷன், டேட்டா கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணணும். ஆஃப்டர் யூ கேன் கெட் அ ஃபீட்பேக் ஃப்ரம் எ கஸ்டமர், கலெக்ட் பண்ணுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க and through statistical tools or charts or something, and then present your findings to the top management and make the decision whatever என்ன strategy அடாப்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஸோ தட் கஸ்டமர்ஸ் லாயல்ட்டியை பில்ட் பண்ணுவோம், இல்லை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணுவோம், இல்லை கன்சியூமர் பையிங் பிஹேவியர் எப்படி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ், ப்ராடக்ட்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்க்குலாம் ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறது. ஸோ ஏன் மார்க்கெட்டிங் ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னா, ஆல்வேஸ் தெர் இஸ் அ சேஞ்சஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ் எண்டு. ஸோ சேம் ப்ராடக்ட் யூ கேனாட் ஸ்டிக் இன் டு தி மார்க்கெட், ரைட்? ஸோ காம்படிட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, பீப்புளோட பையிங் பேட்டர்ன் மாறுறது, அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி மாறுறது, டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, ஸோ ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஆகணும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணலாம். ஸோ வந்து நிறைய சேஞ்சஸ்னால வி நீட் டு கண்டக்ட் அ மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதுலேயும் அகெயின் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் படிங்க, எந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்னது அப்படின்ற அந்த சீக்வன்ஸை தரோவா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங். செக்மெண்டேஷன்ல அந்த பேசிஸ் ஃபார் செக்மெண்டேஷன், அந்த சார்ட்டு எதுக்குள்ள என்ன வருது அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சார்ட் போட்டு படிங்க, நோட்ஸ் எடுங்க. செக்மெண்டேஷன்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸா இருக்க மார்க்கெட்டை ஹோமோஜீனியஸா நீங்க மாத்த போறீங்க. டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். Okay, so everyone we cannot serve, or for every people you cannot produce the product. So we need to segment the people. அதுதான் என்னதுன்னா segmentation. Which particular group of people you are going to serve, or you are going to produce the product, or you are going to provide the service அப்படின்றத பண்றது தான் என்னதுன்னா segmentation. ஸோ அந்த செக்மெண்டேஷன்ல பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக், டெமோகிராஃபிக், சைக்கோகிராஃபிக், பிஹேவியரல். ஜியாகிரபிக்னா ஏரியா வைஸ், ரீஜன் வைஸ், கண்ட்ரி, ஏன்னா கண்ட்ரியில வந்து அது டென்சிட்டி, பாப்புலேஷன் ஹைலி பாப்புலேட்டடா, லெஸ் பாப்புலேட்டடா, இல்லை வந்து என்ன டைப் ஆஃப் கிளைமேட் அங்கே இருக்கு. ஓகே, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஹில் ஸ்டேஷனா, இல்லை வந்து அது வந்து ஒரு வில்லேஜா, ரிமோட் ஏரியாவா, இல்லை சிட்டி டவுனா, எல்லாமே வந்து வி நீட் டு செக் இட் அவுட்.
ஸோ ஜியாகிரபிக் செக்மெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ஹைலி பாப்புலேட்டடா லோ பாப்புலேஷனா எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, அதுக்குள்ள எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்றது, என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. டெமோகிராஃபிக்னா அந்த பீப்புளோட ஏஜ், அவங்க இன்கம் என்ன, ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, என்ன ஏஜ் கேட்டகரிக்கு நீங்க வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் சில ப்ராடக்ட்ஸ் பொருந்தாது, ரைட்? சிலது தான் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி ஏஜ் குரூப். ஸோ சில ப்ராடக்ட் வந்து யங் பாப்புலேஷனாலும் யூ கேன் கான்சென்ட்ரேட், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆர் வந்து ரிட்டையர்மெண்ட் பீப்புள், விச் ஏஜ் குரூப். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். உங்களோட ப்ராடக்ட் யாருக்கு போகுது, மேல்ஸ் பீப்புளுக்கா ஃபீமேல் பீப்புளுக்கா. அண்ட் தென் இன்கம், மிடில் இன்கம் குரூப்பா ஹை இன்கம் குரூப்பா, லக்ஸூரியஸ் ப்ராடக்டா, என்ன ப்ராடக்ட் அது, அதுவும் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. ஓகே, ஸோ இல்லிட்ரேட் பீப்புளா லிட்ரேட் பீப்புளா, யாருக்கு உங்க ப்ராடக்ட் போகுது, ஃபேமிலி காம்போசிஷன் அந்த சைஸ் என்ன, இட் இஸ் ஃபார் a nuclear family or for a joint family or which type of family, லைஃப் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் ஆர் விச் ஸ்டேஜ், ஆக்குபேஷன் என்ன தொழில், என்ன வேலை செய்யறாங்க அந்த பீப்புள், உங்களோட ப்ராடக்ட் அந்த பீப்புளுக்கு போகுமா அப்படின்றதும் இருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் சைக்கோகிராஃபிக். ஸோ whether they have got the interest on the product, what is their opinion on the product, என்ன டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கு, ஓகே, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, அவங்க ஃபாலோ பண்ற வேல்யூஸ் எத்திக்ஸ் என்ன, ஆட்டிடியூட் என்ன அவங்களது, இதெல்லாமும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம வந்து சைக்கோகிராஃபிக் வேரியபிள்ஸும் கண்டிப்பா படிக்கணும். என்ன லைஃப் ஸ்டைல் பீப்புள் இருக்கு, அவங்க என்ன வேல்யூஸ், அவங்களுக்கு என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க, நிறைய விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் பிஹேவியரல் செக்மெண்டேஷன். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவாங்களா, ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி தே பை தி ப்ராடக்ட், என்ன ரேட்ல, யூசர் ஸ்டேட்டஸ், யூசேஜ் ரேட்டு, லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா வாங்குவாங்க, இதெல்லாமும் கண்டிப்பா வந்து பிஹேவியரல் செக்மெண்டேஷன்ல நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மார்க்கெட் செக்மெண்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் மெஷரபிள், இட் ஷுட் பி மெஷரபிள். எவ்வளோ பீப்புளுக்கு, என்ன செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம வந்து பண்ண போறோம் ப்ராடக்டை அப்படின்றது, ஆக்சசபிளா இருக்கா, ரீச் ஆகுமா அந்த செக்மெண்ட்டை, நம்மளால ப்ராஃபிட் அட்டைன் பண்ண முடியுமா, எல்லாமே நம்மளோட மார்க்கெட்டிங் மிக்ஸ் அங்கே எடுத்துட்டு போய் செலுத்தும் போது அது சாத்தியமாகுமா, இட் வில் அட்ராக்ட் தட் செக்மெண்டா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆனாதான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல மூவ் பண்ணா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பா ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்க்கணும். இந்த சார்ட்டை கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும். பிகாஸ் இதுல ஏதாவது ஒன்னத்தை எடுத்து இது எந்த செக்மெண்டேஷன் கீழே வர்றது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு அது சைக்கோகிராஃபிக்கா இல்ல பிஹேவியரலா அப்படின்ற அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் வருது அந்த பர்டிகுலர் செக்மெண்டேஷன் கீழேன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் மார்க்கெட்டிங். செக்மெண்டேஷனுக்கு அப்புறம் டார்கெட்டிங். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் முடிவு எடுத்துட்டோம், நம்ம செக்மெண்டேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட்டிங்க்கு போயிடுவோம். ஸோ டார்கெட்டிங்னா விச் குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க தான் நம்ம டார்கெட் கஸ்டமர்ஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்னா மைக்ரோ மார்க்கெட்டிங், லோக்கலைஸ்டு மார்க்கெட்டிங். ஸோ அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நீங்க சர்வ் பண்ண போறீங்களா, ப்ரொடியூஸ் பண்ண போறீங்களா, ப்ராடக்டை லான்ச் பண்ண போறீங்களா, அது மைக்ரோ மார்க்கெட்டிங், லோக்கலைஸ்ட். நிச்சி மார்க்கெட்டிங்னா கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். இந்த குரூப்புக்கு தான், ஹை எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு தான், இல்ல ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் அப்படின்னு அந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து யூ ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி தட் கஸ்டமர், நாட் எனிபடி எல்ஸ். ஒரு கம்யூனிட்டியில லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், மோர் பீப்புள் ஆர் தேர், ரைட்? ஸோ அமாங் தட் பாப்புலேஷன் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெசிஃபிக்லி see that group of people alone. அதுதான் நிச்சி மார்க்கெட்டிங். அந்த பீப்புளுக்கு மட்டும் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ண போறீங்க. இஃப் தட் டசன்ட் ஒர்க் அவுட்னா இட் இஸ் அ ஃபெயிலியர் ஃபார் தட் கம்பெனி ஒன்லி. ஓகே, இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் நம்ம வந்து சர்வ் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா
அந்த பீப்புளோட எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும். அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க வாங்குவாங்களா, what is the value expected from them, what price they will pay, everything, their buying patterns, everything you need to research on that. Only that it will get successful. So niche marketing na adan concentrated marketing. Segment marketing na differentiated marketing. If you want to again group of people, என்னென்ன group of peopleக்கு எப்படி எப்படிலாம் சர்வ் பண்ணலாம், என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செல் பண்ணலாம், அவங்களுக்கு மத்தியில ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே மாதிரி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உடைய பீப்புள், இந்த மாதிரிலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ப்ராடக்டை நீங்க ஆஃபர் பண்ண போறீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். மாஸ் மார்க்கெட்டிங்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். எல்லாருக்கும் இதே ப்ராடக்ட் தான், there is no differentiation. ஸோ எல்லாருமே லார்ஜ் வால்யூமா இதே எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அச்சீவ் பண்ண ஒரு கம்பெனினா they will produce in a large scale and serve it to the entire population, not for this particular segment or that like that. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம for entire population you are going to produce and sell na mass marketing. ஸோ அகெயின் வந்து நிச்சி மார்க்கெட்டிங்னா என்ன, இதுல கீழே இருக்க அந்த வேர்டை வச்சு கூட கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி வந்து லிங்க் எப்படி இருக்கு, அதோட உள்ள இருக்க அர்த்தங்கள், இதெல்லாம் வந்து நோட்ஸ் மேக் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பொசிஷனிங்னா என்ன, ஸோ செக்மெண்டேஷன் என்ன, குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டீங்க, ஹெட்ரோஜீனியஸா இருக்கிறத ஹோமோஜீனியஸ் குரூப்ஸா மாத்திட்டீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க, டார்கெட் கஸ்டமர்ஸ், இந்த பீப்புளுக்கு தான் நம்ம சர்வ் பண்ணும், ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது எப்படி அவங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க, அந்த டார்கெட் கஸ்டமர்ஸ் மைண்ட்குள்ள, அந்த பொசிஷனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த பொசிஷனிங் ப்ராசஸ் எப்படி கேரி அவுட் பண்றாங்க, அதோட ஸ்டெப்ஸ் சீக்வன்ஸ்னா இதை லைட்டா வந்து பார்த்துக்கோங்க. அட் டைம்ஸ் வந்து தே மை டாஸ்க். காம்படிட்டர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, ப்ராடக்ட் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, கஸ்டமர்ஸ் யாரு, நம்ம ப்ராடக்டும் வந்து கம்பேரிசன் பண்ணி பாருங்க, காம்படிட்டர்ஸ் மத்தியில கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு யூனிக்கான பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும். காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, காம்படிட்டர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, எல்லா கம்பேரேட்டிவ் அனலைசிஸும் பண்ணிட்டீங்க, ப்ராடக்டை பத்தி இன்டெப்தா ரிசர்ச் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க. உங்களுக்கான தனிப்பட்ட யூனிக்கான பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டிங் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வெதர் இட் இஸ் கோயிங் வெல் ஆர் நாட் அப்படின்றத மெஷர் பண்ணி எவாலுவேட் பண்றது தான் இந்த பொசிஷனிங் ப்ராசஸ். ஸோ இந்த சீக்வன்ஸை லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், அப்புறம் டார்கெட் கஸ்டமர்ஸ் மைண்ட்ல உங்க பிராண்டு எப்படி போய் நிக்குது, அதோட இமேஜ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் பொசிஷனிங். ஸோ பொசிஷனிங்னோடனே ஆப்வியஸா நம்மளுக்கு அடுத்தது பிராண்டை பத்தி படிக்கணும்னு ஞாபகம் வந்துடும். பிராண்ட்னா என்ன, ஒரு சைஸோ, ஒரு ஷேப்போ, ஒரு கலரோ, ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு லோகோவோ, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு ப்ராடக்டை வந்து பத்தி வர்றதுக்கு முன்னாடி அந்த பிராண்டை பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஐடென்டிட்டியை கொடுக்கறது பிராண்ட். ஸோ இட் கேன் பி a logo or the value you give in that product. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா பிராண்ட். ஸோ பிராண்ட் லாயல்ட்டி, இதுல சின்ன சின்ன டேர்ம்ஸ்லாம், பிராண்ட் ஐடென்டி, லாயல்ட்டினா என்ன, பிராண்ட் ஈக்விட்டினா என்ன, அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். பிராண்ட் லாயல்ட்டினா how frequently people buy your product, கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட்ஸை அடிக்கடி வாங்குறாங்க அப்படின்றது தான் என்னன்னா பிராண்ட் லாயல்ட்டி. they will stick on to that product itself, they will not move to the competitor. ஸோ அந்த மாதிரி லாயல் கஸ்டமர்ஸ், they will even turn as your brand ambassador. ஸோ அதுதான் என்னதுன்னா பிராண்ட் லாயல்ட்டி, how they are attached to your product. ஸோ வந்து பிகாஸ் இட் கேன் பி தி பெனிஃபிட் அந்த ப்ராடக்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கலாம், இல்லை இந்த பேக்கேஜிங்ல இருந்து கிடைக்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ்வலா ப்ரிஃபர் பண்றது உங்களோட ப்ராடக்டா இருக்கலாம். ஸோ வந்து அது வந்து பிராண்ட் லாயல்ட்டி, தே டோன்ட் சுவிச் ஓவர் டு தி காம்படிட்டர்ஸ் பிராண்ட். ஸோ அதுதான் வந்து என்னன்னா பிராண்ட் லாயல்ட்டி. ஸோ வை பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பிராண்ட் கண்டிப்பா வந்து இட் கேன் பி a symbol or a design or a
sign or something that makes the seller different from that of their competitor அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கோ அந்த சர்வீஸ்க்கோ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னா அதான் பிராண்டு. அந்த பிராண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அட்டைன் பண்ண, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண, காம்படிட்டரை வித்ஸ்டாண்ட் பண்ண, மார்க்கெட் ஷேரை எக்ஸ்பேண்ட் பண்ண, அண்ட் தென் கம்யூனிகேட் பண்ண பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே என்னதுன்னா கண்டிப்பா என்னது டார்கெட் குரூப் அச்சீவ் பண்ண, எல்லாத்துக்குமே அவேர்னஸ் கிரியேட் பண்ண, எல்லாத்துக்குமே பிராண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கிறது. ஸோ நீங்க படிக்கும் போது என்ன பண்ணுங்க, பிராண்ட் ஈக்விட்டி இதுல இல்ல. பிராண்ட் ஈக்விட்டினா ஒரு ஃபினான்ஷியல் வேல்யூ கிரியேட் பண்றது. ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்குன்னு மொத்தமா ஒரு வேல்யூ கிரியேட் பண்றது. ஸோ கஸ்டமர்ஸ் மத்தியில, கஸ்டமர்ஸ் மைண்ட்ல அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் வேல்யூவை கிரியேட் பண்றது தான் பிராண்ட் ஈக்விட்டி. ஸோ நீங்க பிராண்ட்னா பிராண்டிங்னா ப்ராசஸ், பிராண்ட் லாயல்ட்டினா, பிராண்ட் ஈக்விட்டினா என்ன, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது சர்வீஸ் மார்க்கெட்டிங்குள்ள போறோம். இங்க 7 P's இருக்கு. ஸோ ஆல்ரெடி 4 P's நம்ம அங்க பார்த்தாச்சு, எக்ஸ்ட்ரா 3 P's இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க பீப்புள், ப்ராசஸ், பிசிக்கல் என்விரான்மெண்ட், பிசிக்கல் எவிடன்ஸ். பீப்புள்னா வித்தவுட் அ கஸ்டமர், வித்தவுட் தி சர்வீஸ்மேன், எம்ப்ளாயீஸ், நத்திங் வில் ஹேப்பன். அவங்களோட இன்ட்ராக்ஷன், அதுவும் கண்டிப்பா என்னது சர்வீசஸ் ஓரியன்டட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள், அந்த இன்ட்ராக்ஷன் வந்து it plays a vital role. சர்வீஸ் செக்டார்ஸ் as you know, பேங்க்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இருக்கு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டூரிசம், டிராவல் அண்ட் டூரிசம் நிறைய இருக்கு. இதுல டான்ஜிபிள் திங்ஸும் இருக்கு, இன்டான்ஜிபிளா இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சர்வீஸ் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய இதுல வந்து கஸ்டமர் அண்ட் எம்ப்ளாயி இன்ட்ராக்ஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட இன்ட்ராக்ஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ப்ராடக்ட்டுக்கு அப்படி கிடையாது. ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரர் ஒன் எண்டில் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் அது கொண்டு போய் ரீச் பண்ற போது, பட் பீப்புள் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 7 P'ஸ்குள்ள அது ஒன்று இருக்கு. பிசிக்கல் எவிடன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னதான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அதுக்குள்ள சில டான்ஜிபிள் அட்டாச் ஆயிருக்குன்னு சொன்னால. இப்போ ரெஸ்டாரண்ட் போறோம்னா அந்த ஆம்பியன்ஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், ஹவு தே அரேஞ்ச், இல்லை ஒரு ஹோட்டல் லாட்ஜிங்ல இருக்கீங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜிங், ஸோ ஹவு தட் ரூம் ஆம்பியன்ஸ் இன்சைட் தேர், ஹவு clean that bed and towels or whatever the service they provide, no, that restrooms or whatever. So இந்த மாதிரி ஒன்னொன்னுலயும் வந்து tangible, intangible இருக்கு, physical evidence that also provides you satisfaction. Next, process, how it is converted, உங்களுக்காக அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க அப்படின்றது தான் வந்து ப்ராசஸ். how they deliver, ஓகே, உங்களுக்காக எப்படி வந்து அது பண்றாங்க. இப்போ பியூட்டி பார்லர்ஸ் இருக்குன்னா ஈச் கஸ்டமர் ஹஸ் காட் யூனிக் வாண்ட்ஸ், நீட்ஸ் இருக்கு. ஸோ அந்தந்த கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே அங்கே பண்றாங்க. ஸோ ஹவு தே டூ தட் அப்படின்றதும் அங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து 7 P's. சர்வீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. இன்டான்ஜிபிலிட்டி, யூ கேனாட் சி ஆர் டச், உங்களால் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும் சர்வீஸ்ன்றது. பெரிஷபிலிட்டி, ஒன்ஸ் இஃப் யூ டோன்ட் யூஸ் அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ளைட் டிக்கெட் இல்லை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அது வந்து அந்த டைமில் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ்னா இட் ஹஸ் கான். இல்லை சினிமா டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்க இல்லை சம்திங் லைக் தட் அப்படின்னா இட் ஹஸ் கான். இட் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் அலோன், ரைட்? இன்செப்பரபிலிட்டி, யார் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த பர்சனையும் அந்த கஸ்டமரையும் பிரிக்க முடியாது. இல்லை அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறவங்களையும் அவங்க சர்வீஸையும் பிரிக்க முடியாது. வேரியபிலிட்டி, ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் யூனிக் டேஸ்ட் அண்ட் நீட் இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணும். சைமல்டனஸாக ப்ரொடக்ஷனும் கன்சப்ஷனும் ஒரே நேரத்தில் நிகழ்றது தான் சர்வீஸுன்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்வீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வந்து இன்ஸ் மாதிரி நோட் டவுன் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் மார்க்கெட்டிங், அப்புறம் கிரீன் மார்க்கெட்டிங். நான் சொன்ன மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸு, 2 வீலர்ஸு, அது மாதிரி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது பொல்யூஷன் கிரியேட் பண்ணாமல் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக கொண்டு வரணுன்றதுக்காக பிளாஸ்டிக் பேக்ஸ் இல்லை வேஸ்டேஜஸ் எப்படி வந்து கம்மி பண்ணலாம், கெமிக்கல் வேஸ்ட்டோ இல்லை வேற ஏதாவது என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுற மாதிரியோ இல்லை வைல்ட் லைஃபை இல்லை ஹியூமன் பீயிங்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லாமல்
எப்படி வந்து ரிசோர்ஸஸை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது மார்க்கெட்டில். ஸோ அதுதான் என்னதுன்னா க்ரீன் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ எல்லாருமே இது கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். கொஸ்டின்ஸ் இதுலேருந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி அட்வர்டைஸ் பண்ண போகிறாங்க த்ரூ ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக, அண்ட் தென் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஹவு தே போஸ்ட் ஆட்ஸ், கூகுள், பிங் அண்ட் பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங் மூலமாக, how they advertise their products or services through online, and then வந்து they can send mails to the people for the target customers. They can associate with some people who are நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது வந்து இருந்தாங்கன்னா அவங்க they can act as a brand ambassador for your products. ஸோ அந்த மாதிரி பீப்புள் மூலமா யூ கேன் இன்டியூஸ் பீப்புள் டு பை யுவர் ப்ராடக்ட் அகெயின் அண்ட் அகெயின். இஃப் யூ வுட் ஹவ் சர்ச்ட் அவுட் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது அதோட ப்ரைஸை பற்றியோ இல்லை ஃபீச்சர்ஸை பற்றியோ, அகெயின் அண்ட் அகெயின் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதுவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதே ஆட்ஸ். அந்த மாதிரி கூட வந்து you might search for some other information, this ad will come in between. So அந்த மாதிரியான அட்வர்டைசிங்கும் வந்து you can see all these comes under digital marketing. So digital marketing nowadays it plays a very crucial role. So this can be used as a good platform. Social media platforms like Facebook மூலமா, Insta மூலமா, Twitter மூலமா இன்ஃபர்மேஷனை பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது அண்ட் இன்டியூசிங் தெம் டு பை தி ப்ராடக்ட் அப்படின்றது தான் இங்கே என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே வருது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து என்னோட செஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லாமே வந்து நட்ஷெல்லில் கொடுத்துருப்பேன். எலாபரேட்டாக ஈச் கான்செப்ட்குள்ளே என்னென்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்ன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆரம்பித்து டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங்லேருந்து எல்லாத்துக்குமே உள்ள என்னென்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், கோத்ரூ பண்ணோம். ப்ராடக்ட்னா அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ்லாம் சப் டாபிக்ஸ் கோத்ரூ பண்ணோம், எதுக்கெல்லாம் நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ், அந்த மாதிரி மெத்தட்ஸ், ப்ராசஸ் எதெல்லாம் வருதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் அதெல்லாம் சீக்வன்ஸ் மாதிரி கேட்பாங்க. சில இடங்கள்ல வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்டேஷன் இல்லை இந்த பர்டிகுலர் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ்ல இதுல என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. சிலது கரெக்ட் இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. கரெக்ட்னா நம்மளுக்கு டைரக்டா தெரிஞ்சிடும், விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது அப்ப நம்மளுக்கு கரெக்ட் எதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டைப் ஆஃப் கூட்ஸோ இல்லை லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல இருந்து எடுத்துட்டு கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துட்டு கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன சொல்றாங்க, இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜி கீழே இது வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்டெப்தா பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளாக ஈஸியாக நோட்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிளியர் யுவர் நெட் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.